காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு அழகான கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த பிங்கி குருவிய பிடிக்காதவங்க அங்க யாருமே இருக்க முடியாது. அங்க இருக்கிற எல்லாரு கூடவும் அவ நல்லபடியா பழகுவான். யார் என்ன கொடுக்கறாங்களோ அத சாப்பிடுவான். காட்டுல அவளுக்கு தெரியாத வழின்னு ஒண்ணு இல்ல, அவ பேசாத மரமும் இல்ல. ராத்திரி பகல் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாம மரத்தோட நிழல்ல படுத்துக்கிட்டு கிடைக்கிற பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மரக்கிளையில உக்காந்துகிட்டு இருந்த பிங்கி பக்கத்துல ஒரு இலை பறந்து வந்துச்சு. என்னாச்சு? ஆத்தங்கரையோரமா இருக்கிற நீ இங்க எதுக்காக பறந்து வந்த? அப்படின்னா ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம் இல்லையா? சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி அந்த இலை முன்னாடி பறந்து போச்சு. அப்போ பின்னாடியே பிங்கி குருவியும் பறந்து போய்கிட்டு இருந்தான். அந்த இலை ஒரு மரக்கிளையில போய் உக்காந்துச்சு. பிங்கியும் அந்த மரக்கிளையில போய் உக்காந்தான். அங்க என்ன ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவ ஆத்தங்கரையோரமா பார்த்தான். அப்ப ஆத்தங்கரையோ சுத்தி 4 பெரிய பெரிய ட்ரக்குங்க நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அந்த ட்ரக்குல நிறைய வெட்டப்பட்ட மரம் இருந்துச்சு. ஒரு ட்ரக்குக்கு மேல தேவா கழுகு உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க, வந்தவங்கள நான் உயிரோடவே இருக்க விட மாட்டேன். டேய் தாசா, கௌரா, எங்க இருக்கீங்க அப்படின்னு சத்தமா கத்துச்சு. ஒவ்வொரு ட்ரக்குல ஒவ்வொரு கழுகு வந்து உட்காந்துக்குச்சு. எல்லாரும் உடனே ட்ரக்கை எடுத்துக்கிட்டு கிளம்புங்க, போங்க. அப்பதான் பிங்கி தேவா கழுகுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஐயா? காட்டை வித்துக்கிட்டு இருக்கேன் பிங்கி. அப்படி விற்க நான் விட மாட்டேன். நீ சின்ன பொண்ணுங்கிறதுனாலதான் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற உண்மையை சொன்னேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஆனா நான் மட்டும் இந்த காடு மொத்தத்தையும் விற்கதான் போறேன். நீ இப்படி பண்ணனா வனதேவதைக்கு கோவம் வரும். வனதேவதைக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு என்னை விட உனக்கே நல்லா தெரியும். வேண்டாயா, காட்டை அழிக்காதீங்க. அது நம்ம யாருக்குமே நல்லது இல்ல. அது எப்படி வனதேவதைக்கு கோவம் வருமா? வனதேவதைக்கு கண்ணு மாதிரி இருக்கிற மரங்களை எல்லாத்தையுமே நம்ம வெட்டிட்டோம். இப்ப வனதேவதைக்கு கண்ணு இருந்தாலும் நம்மள தண்டிக்கலாம் முடியாது. அதால அழத்தான் செய்யும். சரிய நேரத்தை வீணாக்காம போயிடு. நான் இந்த தப்ப பண்ண விட மாட்டேங்க ஐயா. நகர்ந்து போ அப்படின்னு தேவா கழுகு பிங்கியை தள்ளி விட்டுருச்சு. பாவம் பிங்கி பக்கத்துல இருக்கிற ஆத்துல போய் விழுந்துட்டான். அப்ப மரத்துக்கு மேல இருந்த இலை பறந்து முன்னாடி போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஊர்ல மூலிகை வைத்தியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ராஜு காக்கா தான் பிங்கியோட அப்பா. அவரு பக்கத்திலேயே மூலிகைய அரைச்சுக்கிட்டு அவருக்கு உதவி செய்யற ராணி குருவிதான் பிங்கியோட அம்மா. அம்மாவோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு கலவரம். மூலிகை இடிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. என்னாச்சு ராணி? ஏன் மூலிகை இடிக்கிறத நிப்பாட்டிட்ட? என் பொண்ணுக்கு ஏதோ ஆபத்து வந்த மாதிரி என் தாய் மனசு சொல்லுதுங்க. நீ எப்பவுமே நம்ம பொண்ணை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உனக்கு அப்படி தோணி இருக்கும் ராணி. நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. என் பேச்ச நம்புங்க. நம்ம பொண்ணு ஏதோ ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. போய் காப்பாத்துங்க. நேத்தும் இப்படிதான் சொன்ன. நான் போய் பார்த்தேன். அப்ப நம்ம பொண்ணு பிங்கி அவளுக்கு பிடிச்ச இலை கூட பேசிக்கிட்டு இருந்தா. இப்பவும் அவளுக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு சொல்ற. நான் நம்ப மாட்டேன். நான் போய் பார்க்கவும் மாட்டேன். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என்ன நம்புங்க. போய் நம்ம பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. நம்ம பொண்ணு நினைச்சு நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுறன்னு எனக்கு ஒண்ணும் புரியல ராணி. நம்ம பொண்ணு இந்த காட்டு தாய்க்காக பெத்த தாயை கூட விட்டுட்டு போயிடுவாளன்னு பயமா இருக்குங்க. காட்டு தாய்கிட்ட போயிடுவா அப்படின்னா சொர்க்கத்துக்கு போற மாதிரி தானே. நம்ம பொண்ணை பத்தி ஏன் நினைச்சு கவலைப்படுற? கவலைப்படாத, நம்ம பொண்ணுக்கு எதுவுமே ஆகாது. ஐயோ, நான் எப்படி சொன்னா என் கஷ்டம் உங்களுக்கு புரியும்னு எனக்கு புரியலையே. எது என்னவோ, நாளைக்குல இருந்து நம்ம பொண்ணு காட்டுக்கு போக கூடாது. அவ எப்பவுமே நம்ம வீட்டுல மட்டும் தாங்க இருக்கணும். எப்ப பாரு இதேதான். நீ பேசுறது எங்களுக்கு தான் புரியல, உனக்காவது புரியுதா? எப்ப பார்த்தாலும் ஏதோ கவலைன்னு சொல்ற. அந்த கவலை என்னன்னு எங்க கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. பொண்ணுக்கு ஆபத்துங்கிற. போய் பார்த்தா அவளுக்கு எந்த ஆபத்துமே இருக்காது. இத்தனை நாள் என் கூட குடும்பத்தை நடத்தின உங்களுக்கே என்ன புரிஞ்சுக்க முடியலையே. இதுல என் பொண்ணு பிங்கி எங்க இருந்து புரிஞ்சுக்க போறா? ராணி, நீ மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு தவச்சிக்கிட்டு இருக்கேன்றது எனக்கு தெரியுது. அந்த கவலை என்ன? எதுவா இருந்தாலும் நீ உன் புருஷன் என்கிட்ட சொல்லல. உன் கஷ்டத்தை தீக்கிறதுக்கான முயற்சியை நான் எடுப்பேன் இல்லையா? சொல்லு ராணி. அப்ப ராணி கண்ணுல கண்ணீரோட, எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி விடிய காலையில ஒரு கனவு வந்துச்சுங்க. கனவா? ஆமா, கனவுதான். விடிய காலையில காண்ற கனவு உண்மையாகும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அந்த கனவுல நம்ம பிங்கி நம்மளை விட்டு தூரமா போய்கிட்டு இருக்கா. எவ்வளவு சொன்னாலும் அவ கேட்கவே இல்லைங்க. எங்க போற ராணி அவ? தெரியல. வேண்டா போகாதன்னு எவ்வளவு தடுத்தாலும் அவ என் பேச்சு கேட்காம போய்கிட்டே இருக்கா. அம்மா, என்ன தேடாதீங்க. நான் போறேன், திரும்ப வரமாட்டேன். இந்த காட்டுல இருக்கிற எல்லா மரங்கள்லயும் என்னுடைய உயிர் இருக்கும். எல்லா இலைகள்லயும் என்னுடைய கண்ணு இருக்கும். எல்லா பழங்கள்லயும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ராணி அழ ஆரம்பிச்சா. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம பொண்ணு நம்மளை விட்டு தூரமா போக மாட்டா. அது வெறும் கனவுதான், உண்மையாகாத கனவு. நம்ம பொண்ணு இப்ப எங்கெங்க இருக்கா? ஏதாவது மரத்தோடவே இலையோடவே பேசிக்கிட்டு இருப்பா. நான் போய் கூட்டிட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லி ராஜு காக்கா பிங்கி குருவியை தேடி போய்கிட்டு இருக்கும் போது இலை எதிர்க்க வந்துச்சு. இலையில இருந்து தண்ணி சொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதை வச்சு பொண்ணுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு ராஜுவும் புரிஞ்சுக்கிட்டான். ராஜு பதட்டமா, என் பொண்ணு எங்க இருக்கா?
அப்படின்னு கேட்டதும் தண்ணி நின்னு போச்சு. இலை பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப ராஜுவும் அந்த இலைக்கு பின்னாடியே பறந்து போய்கிட்டு இருந்தான். ஆத்தங்கரையோரமா கரை ஒதுங்கி இருந்த பொண்ணு பிங்கி மேல அந்த இலை போய் விழுந்துச்சு. ராஜு காக்கா நொடி கூட தாமதிக்காம உடனே பிங்கிய சுமந்துக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு வேக வேகமா பறந்து வந்தான். அவளை டேபிள்ல படுக்க வச்சான். எந்த அசைவும் இல்லாம படுத்துக்கிட்டு இருக்கிற பொண்ணு பிங்கிய பார்த்து பாவம் ராணி பயங்கரமா அழுதான். பிங்கி, கண்ணு திறந்து பாருமா, கண்ணு திற, நான் அம்மாடா. ராஜு காக்கா பிங்கிய முழுசா இலைகளால சுத்தி வச்சுட்டான். நம்ம பொண்ணு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல ராணி. இந்த பச்சையா இருக்கிற இலையெல்லாம் கருப்பா மாறினதோ நம்ம பொண்ணு கண்ணு திறப்பா, கவலைப்படாத அப்படின்னு சொன்னா ராஜு காக்கா. ராணி குருவி இன்னும் அழுதுகிட்டே தான் இருந்தா. பிங்கி இன்னும் அப்படியே தான் படுத்துக்கிட்டு இருந்தா. பிங்கிக்கு உடம்பு முடியலன்னு கேட்ட உடனே அந்த காட்டுல இருக்கிற கிளி தம்பதிகள், புறா தம்பதிகள், அப்புறம் லவ் பண்ற லவ் பேர்ட்ஸான கொக்குங்க எல்லாருமே பிங்கிய பாக்குறதுக்காக வந்தாங்க. நேரமும் போய்கிட்டு இருந்துச்சு. காட்டுல இன்னொரு பகுதியில தேவா கழுகு, பாசு, கௌரா, தாசு இப்படி எல்லா கழுகுகளும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிட்டு சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பக்கத்துல இருந்த பையில நிறைய பணம் இருந்துச்சு. அவங்க காட்டை இன்னும் அழிக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. தேவா, நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற கடத்தல் வேலைய பத்தி பிங்கி கிட்ட போய் சொல்லிட்டியே, அவ ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? அடிச்சு கொண்டு போட்டுருவாங்க. ஆமா தேவா, அந்த பிங்கியே கொண்டு போட்டிருந்தா சரியா இருந்திருக்கும்ல. யாரும் பிங்கிய பத்தி நினைச்சே பயப்படாதீங்க. நான் அடிச்சு அடிக்க அவ கண்ணை கூட திறந்து பார்க்க மாட்டா அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பிங்கி மேல போட்டிருந்த இலையெல்லாமே கருப்பா மாறிடுச்சு. பிங்கி மெதுவா கண்ணு திறந்து பார்த்தா. அதை பார்த்து அப்பா அம்மா 2 பேருமே சந்தோஷப்பட்டாங்க. கண்ணு முழிச்சு பார்த்த பிங்கிக்கு தேவா கடத்தல் பண்றது ஞாபகத்துக்கு வந்துச்சு. பிங்கி சொன்னா, எல்லாரும் கேளுங்க, நம்ம பெரிய தேவா அவ்வளவு நல்லவர் இல்ல. அவரு ஆத்தங்கரையோரமா இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி கடத்தல் பண்ணி விக்கிறாரு. அத கேள்வி கேட்ட என்ன அவரு அடிச்சு ஆத்துல தூக்கி போட்டுட்டாரு. நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்ல. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கே பிங்கி? தேவா பெரியயா இந்த காட்டுக்கே பெரிய மனுஷன். நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அவருதான் நமக்காக துணைக்கு நின்று உதவி செய்யறவரு. அப்படிப்பட்டவர் எதுக்காக மரத்தை வெட்டி விக்க போறாருன்னு சொல்ற? நான் ஒண்ணு பொய் சொல்லல, என் கூட வாங்க, நானே காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே ஆத்தங்கரையோரமா கூட்டிட்டு போனா. அங்க நிறைய மரங்கள் வெட்டப்பட்டிருந்துச்சு. அத பார்த்து பறவைங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. இத பாக்குற நமக்கே கஷ்டமா இருக்கே, அந்த கோடாலியால மரத்தை வெட்டும் போது மரம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், நீங்களே சொல்லுங்கப்பா. பெரியய்யா இவ்வளவு அநியாயம் பண்ணும்போது நம்ம காட்டுத்தாய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? வாங்க நம்ம காட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். அப்படி எல்லாரும் அந்த காட்டுல ஒரு மரத்தை அம்மனா நினைச்சு கும்பிடுவாங்க. அந்த மரத்துக்கிட்ட வந்தாங்க. எல்லாரும் இப்ப அந்த அம்மனுடைய மரத்துக்கிட்ட வந்து பார்த்தா அந்த மரத்தை சிகப்பு கயிறால கட்டி போட்டிருந்தாங்க. பெரிய நிர்பந்தம் அப்படிங்கிற சக்கரத்தை போட்டிருந்துச்சு. என்னங்க, பெரியய்யா ஏதோ தந்திரம் பண்ணிருக்காரு போல. இந்த தந்திரத்தை எடுத்துட்டா அப்புறம் காட்டுத்தாய் நிச்சயமா எல்லாரையும் காப்பாத்துவாங்கல்ல. அப்படி இந்த தந்திரத்தை எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லம்மா. அப்ப சொல்லுமா, என்ன பண்ண காட்டுத்தாய் இந்த பந்தனத்துல இருந்து வெளியில வந்து நம்ம காட்டை காப்பாத்துவாங்க? யாராவது ஒருத்தங்க உயிர் தியாகம் பண்ண முன்னாடி வந்து இந்த சக்கரத்துல நிக்கணுமா? அவ்வளவுதான், இந்த சக்கரத்துல இருந்து நெருப்பு வந்து அவங்கள எரிச்சு போட்டுடும். நம்மள யாரும் அதுக்கு தைரியமா வரமாட்டாங்க. அப்ப சிங்கி அங்க இருக்கிற எல்லாரையுமே பார்த்தா. எல்லாரும் அங்க இருந்து போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் குருவி குடும்பத்துல எல்லாரும் தூங்கும் போது மெதுவா பிங்கி எழுந்திருச்சா. தூங்கிக்கிட்டு இருந்தா அப்பா அம்மாவோட காலை தொட்டு கும்பிட்டு, அப்பா அம்மா, நம்ம ஊருக்காக நான் உயிர் தியாகம் பண்றதுக்காக போறேன்ப்பா, 2 பேரும் கவனமா இருங்க அப்படின்னு கண்ணுல கண்ணீரோட அந்த ராத்திரி நேரத்துல மரத்துக்கிட்ட வந்தா. அவ உயிர் தியாகம் பண்றதுக்காக அந்த சக்கரத்துக்கு நடுவுல நின்னா. அம்மா வனதேவதையே, என்ன பலி எடுத்துக்கிட்டு இந்த காட்டை காப்பாத்து. இந்த காட்டுல இருக்கிற எல்லாருமே நல்லபடியா வாழணும் அப்படின்னு சொன்ன உடனே திடீர்னு அந்த சக்கரத்துல இருந்து நெருப்பு வந்துச்சு. அந்த நெருப்புல பாவம் பிங்கி முழுசா எரிஞ்சு போயிட்டா. மரத்தை கட்டி போட்டிருந்த அந்த கயிறு மறைஞ்சு போச்சு. மரமும் கண்ணை திறந்துச்சு. ஆமாடி பிங்கி, உன் தியாகம் வீணா போகாது. இன்னையில இருந்து இந்த காட்டை கண்ணிமை பாதுகாக்கிற மாதிரி நான் பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு கண்ணை மூடி சொன்னாங்க. கண்ணை திறந்ததும் அம்மனுடைய கண்ணுல இருந்து நெருப்பு வந்து தேவா கழுகு கூட்டாளி தங்கியிருந்த வீட்டை எரிச்சிடுச்சு. பிங்கியோட உயிர் தியாகத்தினால வனதேவதை அந்த காட்டை நல்லபடியா பாத்துப்பாங்க அப்படிங்கிற சந்தோஷத்துல ராஜு ராணியும் இருந்தாங்க. ஐயோ, சீக்கிரமா வீட்டுக்கு போனோம், எனக்காக பறவைங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம், இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு வயலுக்கு தண்ணி ஊத்திட்டு ராணி குருவி அங்கிருந்து கிளம்பிச்சு. இந்த தடவை விளைச்சல் நல்லா வந்தா நான் ஒரு நக்லைஸ் வாங்கிக்கணும்.
என்கிட்ட தங்கம் இல்லைன்னு மத்த பறவைங்க எல்லாம் என்ன கேவலமா பாக்குறாங்க. இப்படி தனக்குள்ள தானே பேசிக்கிட்டு வீட்டுக்கு போச்சு. அதுக்குள்ள பறவைங்க எல்லாமே தண்ணிக்காக காவடி எடுத்துக்கிட்டு ரெடியா இருந்தாங்க. ஏ ராணி, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமா காவடி கொண்டு வா, தண்ணிக்கு போலாம். வரேன். வயலுக்கு தண்ணி ஊத்திட்டு வராங்கட்டி இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இருங்க வரேன் அப்படின்னு காவடி கொண்டு வர வீட்டுக்குள்ள போச்சு. பாவம், என்னால உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தண்ணிக்கு கிளம்புனாங்க. அப்போ சசி பறவை தன்னோட மனசுல, ஆமா, எப்ப பார்த்தாலும் இவளுக்காகவே காத்து ரொம்ப நேரம் ஆகுது. இவ பெரிய மகாராணி, இவ வந்ததுக்கு அப்புறம் தான் தண்ணிக்கு போகணுமா? நான் ஒத்தையிலேயே தண்ணி கொண்டு வர போவேன். ஆனா என்ன பண்றது, என்னால ஒண்டியா போக முடியாதே. என்னடி சசி, என்னவோ யோசிக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வீட்ல பசங்க நூடுல்ஸ் கேட்டாங்க, எப்ப செஞ்சு குடுக்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ராணி குருவியால எப்பவுமே நேரம் ஆயிடுது. பசங்க வீட்ல பசி எடுத்துக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னடி சசி அப்படி பேசுற? அவ நம்மளோட ஃப்ரெண்டு, அவளை விட்டு நம்ம தனியா போக முடியுமா? நீயே சொல்லு. ஒரு நாளானா பரவாயில்ல, எப்பவுமே இதே கதைனா. அதுக்குதான் நாளையில இருந்து நானே சீக்கிரமா தண்ணி கொண்டு வந்து என்னோட வேலையை ஆரம்பிச்சுக்கிறேன். நீங்க யாரும் வந்தாலும் வரலனாலும் நான் கண்டிப்பா நாளையில இருந்து போயிடுவேன். அந்த மாதிரி வேலை செய்யாத சசி, நாளையில இருந்து நான் சீக்கிரமா வரேன். அப்படி லேட் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே போயிடுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ராணி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு. ஐயோ ராணி, என்னடி ஆச்சு? இருந்தாப்புல இருந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்ட. ராணி எந்திரு, என்னாச்சு? ஏ சசி, உங்ககிட்ட இருக்கிற தண்ணிய ராணி மேல தெளிச்சு விடு அப்படின்னு சொன்ன உடனே சசி பறவை தண்ணி ஊத்திச்சு. பாவம் சசி நைட்டு முழுக்க வயல்ல வேலை செஞ்சு காவலா இருக்கிறாளா. அதுக்கப்புறம் காலையில வயலுக்கு தண்ணி ஊத்திட்டு மறுபடியும் நம்ம கூட இப்படி தண்ணி தூக்க வந்துடுறா. அதனாலதான் மயக்கம் போட்டிருப்பா. மீனா, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். வயலுன்னு வேலை செஞ்சு இப்படி சோர்வாயிருக்கான்னு நினைக்கிறேன். நம்மளே தண்ணி கொண்டு போய் குடுக்கலாம். அதுக்குள்ள ராணி குருவி முழிச்சுக்குச்சு. என்ன ராணி, உனக்கு முடியலன்னு சொன்னா ஏன் வந்த? நாங்களே தண்ணி கொண்டு வந்து குடுத்திருப்போம்ல. ஐயோ, என்னால உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? எங்களுக்கு என்ன கஷ்டம்? ராணி, சசி வா, வீட்டுக்கிட்ட விட்டுட்டு வரலாம் குருவிய. இப்படி பறவைங்க எல்லாமே ராணிய கூட்டிட்டு வந்து வீட்டுல ரெஸ்ட் எடுன்னு படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க தண்ணி கொண்டு வர போனாங்க. ராணி ரொம்ப சோர்வா படுத்துக்கிட்டு, நான் இப்படி படுத்துக்கிட்டு இருந்தா என்னோட வயல்ல யாரு காவலுக்கு இருப்பாங்க? இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில சீக்கிரமா வயலுக்கு போயிடணும். இப்படி ராணி தனக்குள்ளத்தானே கரும்பு தோட்டத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே படுத்து தூங்கிச்சு. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ராணி உக்காந்து சீக்கிரமா எந்திரிச்சு போய் வயலுக்கு தண்ணி காட்டிட்டு வரணும். பாவம் பறவைங்க எல்லாம் நேத்து எனக்கு உதவி பண்ணாங்க. இப்ப நான் சீக்கிரமா வயலுக்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க கூட தண்ணி எடுக்க போகணும். என்னால அவங்களுக்கும் நேரம் ஆயிடும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வயலுக்கு போச்சு. இப்படி கொஞ்ச நேரத்திலேயே குருவி வயலுக்கு வந்துருச்சு. அங்க வந்து பார்த்தா காட்டு விலங்குங்க எல்லாம் வயல நாசமாக்கி இருந்துச்சு. அத பார்த்து, ஐயோ, என்னோட வயலெல்லாம் நாசமாயிடுச்சு. ஒரு நாள் காவலுக்கு இருக்கல, அதுக்குள்ள இவ்வளவு விளைச்சல் நாசமாயிடுச்சு. என்ன ஆனாலும் சரி, மிச்சமா இருக்கிற வயலையாச்சு காப்பாத்திக்கணும் நானு. இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போவாம அங்கேயே இருந்துச்சு. ஐயோ, தூங்காம காவல் இருக்கணும்னா ரொம்ப கஷ்டமாச்சே, ரொம்ப தாகம் எடுக்குது. சரி, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு ராணி குருவி யோசிச்சுக்கிட்டு தண்ணி குடிக்க ஆத்துக்கு வந்துச்சு. ஆத்தங்கர ஓரத்துல ஒரு மரத்தை பார்த்து அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அட, இந்த மரம் எவ்வளவு நல்லா இருக்கு. நான் இந்த மரத்திலே ஒரு வீட்டை கட்டிக்கிட்டா காவல் இருந்த மாதிரியும் இருக்கும், ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் இருக்கும். அப்புறமா காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடலாம். இங்கே ஒரு வீட்டை கட்டிக்கணும். எப்படியும் என்னோட வயலு பக்கத்திலே இந்த மரம் இருக்கிறதுனால இங்கே இருந்து பார்த்தா யாராவது திருடங்க வந்தா கூட தெரிஞ்சிடும். இப்படி அங்க இருக்கிற மூங்கில் கம்புங்களை எடுத்து நிதானமா வீடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஒரு சின்ன அழகான வீட்டை கட்டிக்கிச்சு. இன்னையில இருந்து இதே வீட்டுல இருக்கலாம். இதுக்கப்புறம் இந்த வீட்லயே காவலுக்கு இருந்துகிட்டு வயல பாத்துக்கலாம் அப்படின்னு சமாதானமா வீட்டுக்குள்ள இருந்துச்சு. இப்படி காலையில ஆகும்போது அதோட வீட்டுக்கு போவோம், நைட் ஆகும்போது வயலுகிட்ட வரும். அடிக்கடிக்கு வீட்டுக்கு போக கூட ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எதுக்காக வீட்டுக்கு போனோம்? சமையல் பொருள் எல்லாம் கொண்டு வந்து இங்கே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு குருவி யோசிச்சுக்கிட்டு வீட்டுல இருந்து சமையல் செய்யறதுக்காக பொருளுங்கெல்லாம் கொண்டு வந்து இதே வீட்டுல இருந்துச்சு. அதே மாதிரி கிளியும் தன்னோட வயலுக்கு காவலா வந்துச்சு. அதே மாதிரி கொக்கும் வயலுக்கு காவலா வந்துச்சு. ஐயோ, நைட்டு முழுக்க இந்த வயல்ல காவலுக்கு இருக்க என்னால முடியாது. குருவியோட வீடு இங்கதானே இருக்கு, போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. ராணி, ராணி, வரேன் அப்படின்னு கதவை திறந்துச்சு. ஓ ஸ்மைலி, என்ன நடு நைட்ல வந்திருக்க?
ஐயோ ராணி, என்னோட வயலுக்கு காவலா இருக்க வந்தேன், காலு வலி எடுக்குது நின்னு நின்னு. அப்பதான் உன் ஞாபகம் வந்துச்சு, உன்னோட மரம் வீடு இருக்கேன்னு. அதனாலதான் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு வந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்க இடம் கொடுப்பியா? ஐயோ என்ன ஸ்மைலி அப்படி கேக்குற? வா முதல்ல வீட்டுக்குள்ள வந்து ரெஸ்ட் எடுத்துக்க. இந்த வீட்டுக்குள்ள இருந்து பார்த்தா இடி காடே தெரியும். நம்ம வயலுக்கு யாராவது திருடங்க வந்தா கூட நம்ம நல்லா கண்டுபிடிச்சிடலாம். வீட்டுக்குள்ள வா. ராணி, நீ நல்ல ஐடியா பண்ணிதான் இங்க நல்லபடியா வீட்டை கட்டியிருக்க. இங்க எல்லா வசதிகளும் இருக்கு, பழம் இருக்கு, குடிக்க தண்ணி இருக்கு. இதை விட இங்க இருக்கிறதுக்கு உனக்கு என்ன வசதி தேவை சொல்லு? ஸ்மைலி, நீ ஏதாவது சாப்பிட்டியா? வா, சாப்பிடலனா ஏதாவது குடுக்கறேன். ஐயோ எங்க சாப்பிடுறது, வேலையில சாப்பிடவே மறந்துட்டேன். சரி சரி உள்ள வா, பழம் இருக்கு குடுக்கறேன் அப்படின்னு பழத்தை கொண்டு வந்து ஸ்மைலிக்கு கொடுத்தது. என்ன ராணி, இங்க தங்க இடம் கொடுத்தது மட்டும் இல்லாம சாப்பிட பழங்களும் கொடுக்கற? ஐயோ நம்மளுக்குள்ள என்னடி பைத்தியக்காரி, அன்னைக்கு நான் மயக்கம் போட்டு விழுந்தப்போ பக்கத்துல இருந்தே என்னை கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டு என்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டு தண்ணி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தீங்க. உங்களுக்கு இவ்வளவு கூட செய்ய மாட்டேனா? சரி சரி, நீ போய் படுத்து தூங்க. உன்னோட காட்டுக்கும் என்னோட காட்டுக்கும் நானே காவலுக்கு இருக்கேன். இப்படி சொன்ன உடனே ஸ்மைலி போய் தூங்கிச்சு. இப்படி ராணி ஸ்மைலியோட தோட்டத்துக்கும் அதோட தோட்டத்துக்கும் காவலா இருந்துச்சு. ஸ்மைலி காலையில எந்திரிச்சு வீட்டுக்கு கிளம்பி போச்சு. அப்பதான் அதுக்கும் ஒரு யோசனை வந்தது. நானும் ராணி மாதிரியே ஆத்தங்கரையிலேயே ஒரு வீட்டை கட்டிக்கிட்டா ராணி மாதிரி வீட்டுக்கு போவாம இங்கே இருக்கலாம்ல. இங்க பழங்க தோட்டம் இருக்கு, தண்ணி இருக்கு. இதை விட எனக்கு பெரிய வசதி என்ன வேணும்? வீடு கட்டுறதுக்கு ராணி கிட்ட உதவி கேட்கணும். எப்படியாவது இன்னைக்கு கேக்குறேன் அப்படின்னு தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள நைட் ஆயிடுச்சு. ராணி, நானும் இங்கே ஒரு வீட்டை கட்டலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு உதவி பண்ணா நானும் வீட்டை கட்டிக்குவேன். எனக்கு உதவி செய்யறியா? என்ன ஸ்மைலி அப்படி கேக்குற? நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேனா? வா இப்பவே வீட்டை கட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு 2 பேரும் முடிவெடுத்து வீட்டை கட்ட ஆரம்பிச்சாங்க. விடியங்கட்டியும் 2 பேரும் சேர்ந்து வீட்டை கட்டிட்டாங்க. ராணி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த வீடு, இங்க கிளைமேட் எவ்வளவு நல்லா இருக்கு. ஆமா ஸ்மைலி, நீயும் என் வீட்டு பக்கத்துல வீடை கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்படி அன்னையில இருந்து ஸ்மைலி ஆத்தங்கரையில இருக்கிற வீட்லயே இருந்துச்சு. இத பார்த்த மத்த பறவைங்களும் வீடு கட்டிக்கணும்னு யோசிச்சு அவங்களும் ஆத்தங்கரை ஓரத்துல வீட்டை கட்டுனாங்க. கொஞ்ச நாள்லயே எல்லா பறவைங்களும் ஒன்னா வீட்டை கட்டிக்கிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வயலுக்கிட்டயே சந்தோஷமா இருந்தாங்க.